எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாட் ஆர் த டாப் 5 குவாலிட்டிஸ் வி ஷுட் ஹேவ் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நன்றி சொல்கிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கிராட்டியூட்டில் சொல்லியிருப்போம். ஸோ நம்ம எந்த விஷயம் நம்ம நிறைய நன்றி உணர்வாக இருக்கோமோ அந்த விஷயம் நமக்கு வாழ்க்கை நிறைய நடக்கும். ஸோ நீங்கள் இப்போ நன்றி உணர்வாக நீங்கள் நிறைய இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நிறைய நல்லது நடக்கும். ஸோ இப்போ எப்படின்னா இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்ல பழகிக்கோங்க. இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு சேஞ்சை மாற்றுறீங்க. ஸோ அந்த சேஞ்சு பைசா வருதுன்னா அந்த பைசாவுக்கு நன்றி. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தேங்க்யூன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போது ஏதாவது இப்போ ஒரு ட்ரெயின்லேயோ இல்லை ஒரு பஸ்லேயோ இல்லை ஒரு ஆட்டோலேயோ போயிட்டு வரீங்க, அந்த டிரைவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஸோ அப்படி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண என்ன ஆகும்னா அது உங்கள் வாழ்க்கையில் வந்து டபுள் ஆகும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்லி ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு போகிறத விட நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் மாறுறது நீங்களே பார்க்கலாம். ஸோ அதை எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப நன்றி உணர்வாக இருக்கீங்களோ உங்களுக்கு லைஃப்பில் நிறைய நல்லது நடக்கும். ஸோ இது இது ஒரு உண்மை தான். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அக்செப்டிங் யுவர் மிஸ்டேக். அதாவது உங்களுடைய தவறை நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஸோ மனுஷனாக பிறந்தா எல்லாருமே தவறு பண்ணுவாங்க, அது சகஜம். ஸோ இங்கே யாருமே ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ அப்படி நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அதை நம்ம வந்து ஒத்துக்கலாம். ஆமாம், நான் தப்பு பண்ணேன். ஸோ இந்த மனப்பான்மை வந்து யாருக்குமே கிடையாது. இப்போது நிறைய பேர் என்ன ப்ளேம் பண்ண பார்ப்பாங்க அடுத்தவங்க மேலே. இவனால தான் எனக்கு தப்பு நடந்தது, இவங்களால தான் எனக்கு இந்த தப்பு நடந்தது. அந்த மாதிரி நம்ம அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணாமல் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்சே தப்பு பண்ணுறோம், தப்புன்னு தெரிஞ்சே தப்பு பண்ணுறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம், நான் தப்பு தான் பண்ணேன் அப்படின்னு. இந்த குவாலிட்டிஸ் வந்து ஏன் ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதை பற்றி யாரும் பேசுகிறது இல்லை. ஸோ சின்ன வயசுலேருந்து நமக்கு குழந்தைங்களோட நம்ம யாரும் சொல்லித் தரதில்லை தப்பு பண்ணால் நீ ஒத்துக்கணும் அப்படின்றது. அதனால இங்கே நிறைய குழந்தைங்க என்ன பண்ணால் தப்பு பண்ணாலுமே அங்கே கை நீட்டிடுவாங்க. அவங்க பண்ண சொன்னாங்க, இவங்க பண்ண சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படியான. லைஃப்பில் கூட நம்ம இப்போது தோல்வி அடைஞ்சாலுமே நம்ம அடுத்தவங்கள தான் நம்ம வந்து கை காட்டுறோமே தவிர நம்ம என்ன தப்பு பண்ணோன்றது நம்ம அனலைஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதான் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தப்பு பண்ண ஆமாம் தப்பு பண்ணுன்றது சொல்லிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. மூணாவதாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி, அது ஆக்சுவலி நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த குவாலிட்டிக்கு ட்ரை டு ஹேவ் அ காம் மைண்ட் செட். அதாவது ஒரு ஒரு காமான ஒரு மைண்ட் செட் வேணும். ஸோ நம்ம லைஃப்பில் எந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்தாலுமே அதை எப்படி காமாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே போதும், லைஃப்பை வந்து நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையுமே நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ நிறைய பேர் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் தோல்வி அடையதோ இல்லை ஏதோ ஒரு குற்றம் பண்ணதுக்கு மெயின் காரணம் வந்து ஒரு காமான மைண்ட் செட் கிடையாது. ஏதோ ஒரு கோவத்திலையோ இல்லை ஏதோ ஒரு ஆக்ரோஷத்துலையோ ஏதோ தப்பு பண்ணிடுறாங்க. அதனால் பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஒரு காமான ஒரு மைண்ட் செட் நீங்கள் வச்சுருந்தீங்க என்ன ஆகும்னா நீங்கள் ஈஸியாக உங்களோட டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, இந்த விஷயங்கள் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை இதனால் நமக்கு பின்விளைவுகள் இருக்குமா இருக்காதா. ஸோ அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. ஸோ நானும் இதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லோரும் இந்த குவாலிட்டி வர கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் காமாக வச்சுக்கணும். அதுக்கான பயிற்சிகள்லாம் நிறைய இருக்குது. அது என்ன நான் பிற்காலத்தில் வர வீடியோவில் போடுறேன். நாலாவதாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா அவாய்ட் காசிப். ஸோ இப்போது வந்து நம்ம நிறைய ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன்லேயோ ஏதாவது நம்ம வந்து ஒரு ஒரு காசிப் பேசுகிறோம் அப்படின்னா அது நமக்கு திருப்பி அடிக்கும் அது. ஸோ இந்த இந்த மாதிரி உண்மை யாரும் சொன்னதா எனக்கு தெரியல. உண்மை தான். நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் காசிப் நிறைய பேசுகிறீங்களோ அது உங்களுக்கே திருப்பி நிறைய அடிக்கும். இப்போ ஆஃபீஸில் நீங்கள் யாராவது ஒருத்தரை பற்றி அவரை தப்பாக பேசி அவரை காசிப் பண்ணிங்கன்னா அது பிற்காலத்தில் அது உங்களை வந்து அடிக்கும். வேற ஒருவர்கிட்ட வந்து வேற மாதிரி உங்களை வந்து திருப்பி அதே ப்ராப்ளத்தை உங்களை மாட்டி விட்டு உங்களை யாரோ காசிப் பேசுகிற மாதிரி ஆயிரும். இப்போ நிறைய பேர் அப்படி தான் மாட்டிப்பாங்க ஆஃபீஸில். காசிப் பேசி கடைசியில் அவங்களுக்கே அது திருப்பி அடிச்சிடும். ஸோ அந்த காசிப் பேசுகிறத அவாய்ட் பண்ணிங்க. ஈவன் ரிலேஷன்ஷிப்லையுமே சரி, என்ன நடந்தாலுமே சரி, நீங்கள் போய் பார்க்காத வரைக்கும் அது உண்மை கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம நிறைய பழமொழிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய். அதை மாதிரி நம்ம தீவிர விசாரிக்காமல் நம்ம எதுவுமே பேசக்கூடாது. ஸோ இந்த ஒரு குவாலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அஞ்சாவது ரொம்ப முக்கியமானது ஒன்று, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் நம்புங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டாப் குவாலிட்டிஸில் இந்த 4 குவாலிட்டிஸில் அஞ்சாவது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ஒன்று. இன்றைக்கி நிறைய பேர்ட்டு இந்த குவாலிட்டிஸ் இல்லை. அதான் ஒரு உண்மை. ஏன்னா நம்மளை யார் நம்ம வந்து எப்படின்னா
என்ன சொல்றதுன்னா, ஒரு யாரோ ஒருத்தர் சொன்னத நம்பி நம்ம வந்து நம்ம நம்பிட்டு இருப்போம். நம்ம இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க. இன்டர்வியூல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் சரியில்ல சொல்லிட்டாங்கன்னா, உடனே நம்ம கம்யூனிகேஷன் வராது போல, நம்ம இப்படிதான் போல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ யாரோ ஒருத்தர் சொல்லி நீங்க அதை கேட்கறத விட உங்களுக்குன்னு திறமை உண்டு. உங்களை நீங்க நம்பணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதான். உங்களை நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க வந்து உங்க லைஃப் மாறும். அதான் உண்மை. ஆனா இன்னைக்கு யாருமே அது பண்றதில்ல. அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வந்து நம்ம வாழ்க்கையே நம்ம அழியிறோம். ஸோ அதான் உண்மை. ஸோ ரொம்ப முக்கியமானது ஒண்ணு, உங்களை நீங்க நம்புங்க. கண்டிப்பா உங்க திறமை மேல நீங்க நம்பிக்கை வைங்க. அதான் நான் சொல்றேன். உங்களையும் உங்க திறமை மேல நீங்க நம்புனீங்கன்னா, கண்டிப்பா எப்பேற்பட்ட வாழ்க்கையும் மாறும். ஸோ அதுதான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.